ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பிஏபினா என்னன்னு பார்க்கலாம். பிஏபினா வேக்யூம் அசிஸ்டன்ட் வீனஸ் ட்ரைனேஜ். இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா சிபிபில நார்மலா பேஷண்ட் ஒரு ஹைட்ல இருக்கும்போது ரிசர்வாயர் பார்த்தீங்கன்னா டவுன் இருக்கும். அப்போதான் சிம்போனஸ் பிராக்டிக் வழியா பேஷண்ட்டுக்கு வந்து ரிசர்வாயருக்கு பிளட் வரும். அப்படி ரிசர்வாயரும் பேஷண்ட்டும் ஒரே ஹைட்ல இருக்கும்போது பேஷண்ட் பார்த்தீங்கன்னா பிளட் பார்த்தீங்கன்னா ட்ரைன் ஆகாது. அந்த நேரத்தில் என்ன யூஸ் பண்ணுவாங்க, இந்த வேக்யூம் அசிஸ்டன்ட் வீனஸ் ட்ரைனேஜ் யூஸ் பண்ணி பேஷண்ட் கிட்ட இருந்து ரிசர்வாயருக்கு சக் பண்ணி கொண்டு வருவோம் அந்த பிளட்டை. இந்த பிஏவிடி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது வேக்யூம் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி தான் இந்த பிஏவிடி யூஸ் பண்ணுவோம். ஏன்னா கரெக்டாக நெகட்டிவ் ப்ரெஷரை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். -20 -80 mm வச்சு நெகட்டிவ் ப்ரெஷர் தான் இந்த வேக்யூம் அசிஸ்டன்ட் வீனஸ் ட்ரைனேஜ்ல யூஸ் பண்ணி பிளட் ட்ரைன் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மேல போச்சுன்னா பிளட் ரொம்ப ட்ரைன் பண்றது மட்டும் இல்லாம ஹீமோலைசிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த பிஏவிடில பாத்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஏபிடி, கேஏபிடி, பிஏபிடி. இப்போ டைப்ஸ் ஆஃப் அசிஸ்டட் வீனஸ் ட்ரைனேஜ் நம்ம பார்க்க போறோம். 3 டைப்ஸ் இருக்கு: ஆர்ஏபிடி, கேஏபிடி, பிஏபிடி. ஃபர்ஸ்ட் ஆர்ஏபிடினா என்னன்னா, இது வந்து நார்மலான எச்எல்எம் மிஷின்ல ரோலர்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ரோலர்ஸ்ல நெகட்டிவ் ப்ரெஷர் கிரியேட் பண்ணி நம்ம வந்து சக் பண்ணி பிளட்டை வந்து ட்ரெயின் பண்றது. அதுக்கப்புறம் கேஏவிடினா சென்ட்ரிபியூல் பங்க்ல வந்து நம்ம சென்ட்ரல் பங்க் மூலியமா நெகட்டிவ் ப்ரெஷர் கொடுத்து நம்ம வந்து ட்ரெயின் பண்றது. அதுக்கப்புறம் பிஏபிடினா என்னன்னா வேக்யூம் அசிஸ்டன்ட் வீனஸ் ட்ரைனேஜ். வேக்யூம் அசிஸ்டன்ட் வீனஸ் ட்ரைனேஜ் வந்து நம்ம தனியா வந்து ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் கொடுத்து சக் பண்ணி இருக்கிறது. இப்போ வந்து இந்த பிஏபிடி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா வந்து வேக்யூம் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணணும். வேக்யூம் ரெகுலேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, நம்ம வந்து அதிகமா நம்ம வேக்யூம் ப்ரெஷர் கொடுக்கறதுனால ஹீமோலைசிஸ் காஸ் பண்ணலாம். அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக வேக்யூம் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணுவோம். பிஏவிடி என்னன்னா நம்ம சிபிபி சர்க்யூட்ல வந்து வீனஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அதுக்கப்புறம் கேன் டியூபிங் சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுது. பிரைமிங் வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகுறதுனால ஹீமோடைலிஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பேஷண்ட் கொடுக்குற பிளட் ப்ராடக்ட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. என்ன பார்க்க போறோம்னா டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அதிகமாக நெகட்டிவ் ப்ரெஷர் கொடுக்கறதுனால ஹீமோடைலிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம பிளட்ல வந்து மைக்ரோ எம்பாலிக் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு தெரியுமா, எங்க சேனல்ல போயிட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.